அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் அப் சைடு ஆர் டவுன் சைடு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் அப் சைடு டவுன் சைடு இருக்குமான்றதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதை வச்சு ட்ரேடோ எதுவுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்காங்கிறதும் மேக்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ஃபால்ஸாக கூட இருக்கும், ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க, அதை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? யூடியூப்ல யார் ஒருத்தர் கொடுக்குறதையும் என்றைக்குமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்தது கூட இது ஓகே பயன்படுது அப்படின்னா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லையா விட்டுருங்க. சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல 0 to 0 கால் ஸ்டூடெண்ட்லாம் பண்ணுவீங்க. அந்த ரூலை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரூல் தான் மஸ்ட்டுங்க. அந்த 0 to 0 காலுக்கு எப்போ எடுக்கணும், எந்த வேலையில் எடுக்கணும், என்ன இன்ஸ்டன்ட் ஆகும், அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் என்ட்ரி எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரூலை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, எக்ஸ்பைரி டேல எனக்கு ப்ரீமியம் ஈஸியாக மெல்ட் ஆகிடுது சார், அதனால் என்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், நம்ம மேக்ஸை அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் கால்குலேஷனை போட்டு அதில் ட்ரேடை பண்ணுங்கள். சிம்பிள். ஓகேங்களா? சேஃபாக செக்யூராக இருக்கும். ஆனால் கரண்ட் எக்ஸ்பைரியில் பண்ணுறது உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் கேதர் பண்ணி கொடுக்கும். ஒரு புரிதல் அவ்வளோ அழகாக இருக்கும். மார்க்கெட்டு இங்கே தான் போக போகிறேன் இங்கே தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு போகும். அதில் பண்ணீங்கன்னா இல்லை எனக்கு அதில் வர்றதே இல்லை சார், எக்ஸ்பைரி ஆனால் நான் லாஸ் பண்ணிடுறேன், ஆசைப்பட்டு பெருசாக லோ இதில் எடுத்து விட்டுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் போயிடுங்க, பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு 24,700 கால், 24,700 கால், 118 rupees, 118 ரூபாய்க்கு எபோ இருந்தால் மார்க்கெட் அப் சைட், 118 ரூபாய்க்கு பிலோவில் இருந்தால் மார்க்கெட் டவுன் சைட். அப்போது அங்கே வரும்போது உங்கள் டிசிஷனை நீங்கள் என்ன எய்தர் அப் ஆர் டவுன் யுவர் விஷ் இப்படி எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டுக்கு இதுக்கு கிடையாது. அதே போல் அது அங்கேருந்து மேலே போனால் ஒரு வேளையில் திரும்பி ஆகணும், இதர் அங்கேருந்து அப் ஆகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேளையில் திரும்பி ஆகணும், டவுன் ஆகணும். இப்போ நான் ஒரு இடத்துல இங்கே வரும்போது மட்டும் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் தான் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். எகைன் அதை வேற ஒரு டைரக்ஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் திரும்பலாம், இல்லை அகைன் அதே டைரக்ஷன் போகலாம். அதுவும் மேக்ஸ் கால்குலேஷன் படி நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ தான் அதை ட்ரேட் பண்ணும். ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு மேலே இல்லை கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன டைரக்ஷனுமோ அந்த டைரக்ஷனுக்கு மேட்ச் ஆகும். அதை சார்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸ் சார்ந்து படிங்க, தெரிந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.